நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 22வது அதிகாரம் 14வது வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே இருக்கிறோமா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே இருக்கிறோமா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்கிற அந்த அநேகரில் ஒருவராய் இருக்கிறோமா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரில் ஒருவராய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவைகளை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவராக மாற வேண்டும். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவராக நாம் மாற வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படணும். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, இந்த உலக போக்கின்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நம்மளை பார்க்கிறவர்கள் இவர்கள் விசேஷித்தவர்கள், இவர்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று கண்டு கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நாம் காணப்படும். அதைதான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்தை ஆண்டுடைய சமத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே ஒரு மகளாய் என்னை மாற்றுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை உண்டு பண்ணி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார். வேதத்திலே நாம் இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியான மத்தேயு 22வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஒரு உவமையை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது அவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகிறார். ராஜா அனுப்புகிறார். அவர்களுக்கு வர விருப்பம் இல்லை. ஏன் வர விருப்பம் இல்லைன்னா, அவங்களுக்கு இந்த உலகத்துல பல அலுவல்கள், பல காரியங்கள், ஆண்டவரை தேட மனம் இல்லை, கல்யாண விருந்துக்கு வர மனம் இல்ல. நல்ல விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்களுக்கு ஆசை எல்லாம் வேற, மற்ற காரியங்கள், உலகத்தின் அலுவல்கள், உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களிலே அவர்களுக்கு ஆசை. ஆகவே அவர்களுக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, அவர்களுக்கு மனசும் இல்லையா, அவர்களோ வர மனதில்லாது இருக்கிறார்கள். மனதேவ பிள்ளையே, இந்த உலக வாழ்வில நாமளும் அதுதானே பார்க்கிறோம். அநேகருக்கு ஆண்டவர் அண்டை வர மனதில்லை. பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் தங்களுடைய வழிகளை ஆயத்தம் பண்ண அவர்களுக்கு மனதில்லை. அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். இந்த காலை வேளையிலே நம்முடைய மனது எப்படி இருக்கிறது? ஆண்டவரை தேட மனதுள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நித்தம் நாடி ஓடி அவரை தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக முடியும். மனதில்லாதவர்கள் அல்ல, ஆண்டவரை தேடுகிற, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவங்களாய் எண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளையை வர மனதில்லாமல் போய்விட்டார். ஆண்டவர் அநேக பேரை அழைத்தார். அந்த ராஜா தன்னுடைய விருந்துக்கு அநேக பேரை அழைத்தார். ஒருவருக்கு வர மனசு இல்ல, யாருமே வரலையா. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. உடனே ஊழியக்காரரை அழைத்து அவர் சொல்றார், என் விருந்தை நான் ஆயத்தம் பண்ணினேன். என்ன விருந்து? கல்யாண விருந்து. ஆவிக்குரிய வாழ்விலை நாம் பார்க்கும்போது நாம எல்லாரும் அந்த கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். என்ன கல்யாண விருந்து? மணவாட்டியாகிய சபை. மணவாட்டியாகிய சபை என்றால் யார்? நீங்களும் நானும் தான். இந்த மணவாட்டியாகிய சபை மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்க ஒரு விருந்து. மத்திய ஆகாயத்திலே ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற
ஒரு ஒரு விருந்து ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த விருந்துக்காக ஆண்டவர் அழைத்து கொண்டு இருக்கிறார். அழைப்பு அநேக பேருக்கு போய் கொண்டே இருக்கிறது. ஆனா அழைப்பை அலட்சியம் பண்ணுகிற கூட்டங்கள் தான் அநேகம். அன்பான தெய்வ பிள்ளை, அந்த ராஜா சொல்றார், என் விருந்த நான் ஆயத்தம் பண்ணினேன், எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்புகிறார். ஃபர்ஸ்ட் அழைத்தாரு, ஒருத்தர் வரல, திருப்பியும் அனுப்புகிறார். இப்பவும் பாருங்க, எல்லாரையும் போய் அந்த அவனுடைய வேலைக்காரன் போய் அழைக்கிறார். ஆனா வார்த்தை என்ன சொல்ற பாருங்க, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார். நம்மளும் இந்த உலகத்துல ஆண்டவரை இயேசுவை பத்தி சொல்லும் போது அநேக அவமானங்கள், ஆண்டவருக்காக நிற்கணும்னு நினைக்கும் போது பிசாசு அநேக தடைகளை கொண்டு வருகிறார். நிற்க முடியல. பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தமாக முடியல. உலகத்துக்குரிய காரியங்களை அவன் நமக்கு பிசாசு நம்மில அதிகமாய் அவன் நம்மளை ஈடுபடுத்தும்படியாய் அவன் பிரயாசப்படுகிறான். பாருங்க, ஆவியின் கனிகளால் நம்மளால வாழ முடியல. கோபம் வருது, எரிச்சல் வருது. பாருங்க, எப்பவும் ஏதாவது குறை சொல்ற ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட பல காரியங்களை பிசாசு நம்முடைய இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் திணித்து இந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு நம்மளை தூரப்படுத்தி கொண்டிருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை என்ன எண்ணினார்கள்னா அபாத்திரமா எண்ணினார். அவர்களுக்கு மனதில்லை. அழைக்கப்பட்டவர்கள் அவமானப்படுத்தி, ஊழியக்காரரை அவமானப்படுத்தி கொலை செய்தார். ராஜா கேள்விப்படுகிறார், கோபமடைகிறார், சேனைகளை அனுப்புகிறார், இந்த கொலை பாதகரை அழித்து பட்டணத்தை சுட்டரிக்கிறார். திருப்பி அவர் ராஜா என்ன பண்றார் பாருங்க, ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரர்களாய் போனார். மனதேவ பிள்ளையே, இத்தனை வருடங்கள் ஆண்டவரை சேவித்து அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம அபாத்திரர்களாய் போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோமா, அபாத்திரர்களாய் இருக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். அவர்கள் எல்லாரும் அபாத்திரமாய் போனார்கள். நான் நிறைய பேரை அழைச்சேன், எல்லாரும் அபாத்திரமாய் போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் தான் மேன்மையா இருந்தது. கல்யாண விருந்துக்கு வரணுங்கிற ஆசை அவர்களுக்கு இல்ல. அதனால நீ என்ன செய்யணும், நான் இப்ப அழைக்கப்படாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நீ அழைச்சிட்டு வா, அவங்கள ஆயத்தப்படுத்திட்டு வா கல்யாண விருந்துக்கு. எல்லாரும் வழியில நிப்பாங்க, அவங்கள எல்லாரையும் நீ போய் கூட்டிட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். ஊழியக்காரன் புறப்பட்டு வழிகளிலே போய் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளை, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. இந்த உவமை நமக்கு என்ன சொல்லுகிறது? அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரர்களாய் போய்விட்டார்கள். இன்னைக்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா, அல்லது அந்த அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராய் இருக்கிறோமா? அன்பானவர்களே, லட்சியம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்களா இருக்கிறோமா? கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. நல்லார் பொல்லார் எல்லாரும் வந்தார்கள் தான். ஆனா அதுக்கு முன்னால ஒண்ணு இருந்தது. அந்த கல்யாண விருந்து சாலைக்குள்ளாய் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக கல்யாண வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, வஸ்திரமானது வெளியிலே வைக்கப்பட்டிருக்கும். அதை எடுத்துக்கொண்டு போட்டு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம். ஏன்னா வந்தவங்க எல்லாம் நல்லாரும் பொல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஆண்டோடைய விருந்து சாலைக்கு பிரவேசிக்க வேண்டுமே. ஆனா எல்லாருக்கும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் வேணும் அல்லவா? ஒரு மாறுதலான ஒரு வாழ்க்கை வேணும் அல்லவா? அவர்கள் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட வேண்டும். கல்யாண வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. வேதம் சொல்கிறது, உங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். அந்த அழுக்கான கந்தைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டுமே அல்லவா?
நீதியான வஸ்திரங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் அல்லவா? ஏசாயா 61வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? பாருங்க, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். அந்த நீதியின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்கள் தான் விருந்து சாலைக்குள் பிரவேசிக்க முடியும். ஆனா ஒரு மனுஷன் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்காதவனா கல்யாண விருந்து சாலைக்குள் அவசரமா போயிட்டான். ஏன்னா நல்ல கொழுமையான விருந்து அங்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதை சாப்பிடணுங்கிற நோக்கத்துல அவன் என்ன பண்ணிட்டானா, வஸ்திரம் தரிக்காம உள்ள போயிட்டான். அன்பான தெய்வ பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டு வந்தது உண்மைதான். ஆனா வஸ்திரம் தரிப்பிக்கப்படலைன்னா அவர்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அன்பான தெய்வ பிள்ளையே, ராஜா உள்ளே பிரவேசிக்கிறா. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே காண்கிறா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ராஜா தானே போய் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. ஆமா, கூட்டிட்டு வந்தார். ஆனா கண்டிஷன் இருந்தது அல்லவா? வஸ்திரம் தரிக்கணுங்கிற கண்டிஷன். தரிக்கலையே. அவரால் ஒண்ணும் செய்ய முடியல. வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே, அவர் கேட்கிறார், கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டார். எப்படி வந்தாய்? வர முடியாது. வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு வெளியிலே ஒரு வஸ்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ ஏன் அதை உடுத்தி கொள்ளவில்லை? நீ ஏன் உன்னை சுத்திகரிக்கவில்லை? இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளை, ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் கேட்கிறார். ஏன் உன்னிலே பரிசுத்தம் இல்லை? உனக்கு நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறேன்ல. ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்துக்கும் நமக்கும் ஒரு ஒத்த வேஷம் அல்ல, வித்தியாசமான வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளை என்கிற நாமம் நெற்றிகளிலே தரிக்கப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதான அனுபவம் நம்முடைய வாழ்வில இருக்கிறதா? அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். கேட்கிறாரு, அவன் பேசாமல் இருந்தான். அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்வில் ஒரு நாளில் ஆண்டவர் கேட்கும் போது நம்மளும் பேசாமல் இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் போயிடக்கூடாது. நம்மள ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நம்ம பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளாய் புதுப்பிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறவர்களாய் மாறணும். அன்பானவர்களே, நிலைமை என்ன? வஸ்திரம் தரிக்கப்படாத மனிதன் புறம்பான இருளிலே போடப்பட்டான். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடப்பட்டான். அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில. அன்பான தெய்வ பிள்ளையே, என்னதான் இருந்தாலும் கல்யாண வஸ்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலை வேளையிலே அந்த வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த வஸ்திரம் நமக்கு இருக்கிறதா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். ஒருவேளை இல்லைன்னா இந்த காலை வேளையில, ஆண்டவரே, நான் அபாத்திரனாய் போய்விடக்கூடாதப்பா. அபாத்திரமான பிள்ளையாய் நான் போயிடக்கூடாதப்பா. பாத்திரவாட்டியாய் நான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க தகுதியுள்ள பிள்ளையா நான் மாறணும்ப்பா. எனக்கு அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை தந்துருங்கப்பா. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் ஒருத்தியாய் நான் இருக்கணும்ப்பா. என்ன மாற்றிருங்கப்பா என்று கேட்கும்போது ஆண்டு நிச்சயமா நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவா. நாம